சிம்பா திரைப்படம் வந்து எல்லோரும் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமென்ஸ் டே. இந்த திரைப்படம் வந்து இந்த டைட்டில் அதான் பரத்தும் அரவிந்த் சொன்ன மாதிரி ஒரு மிக பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. எப்போவுமே நேர்மை ஜெயிக்கும், எப்போவுமே ஒரு நம்பிக்கை ஜெயிக்கும். இவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க, இவங்க ஜெயித்தாங்க. அதில் நாங்கள் எதுவுமே பண்ணல. நாங்கள் வி ஜஸ்ட் வாண்டட் டு சப்போர்ட் தம் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஜெனுவின். ஒரு ஜெனுவினான ஒரு கம்ப்ளைண்ட், ஜெனுவினான ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டாங்க. 6 மாதம் சுத்த வச்சாங்க. பட் ஃபைனலி ஐ எம் ஸோ ஹாப்பி டுடே டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஆடியோ லான்ச். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, எப்போ பரத்தோட படம் இந்த சிம்பான்ற திரைப்படம் வரப்போகுதுன்னு. ஏன்னா தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு படம் தான் அதிகமாக ஜெயிக்கும். இந்த படம் ஜெயிக்கும். இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் சம்மர் ரிலீஸ்ன்னாங்க. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தலுக்கு அப்புறம் தான் வரும். நான் 2 வாக்குறுதிகள் இந்த திரைப்படத்துக்கு நான் இப்போ சொல்லிடுறேன். சிம்பா ரிலீஸ் அன்னைக்கு கண்டிப்பாக எந்த வெப்சைட்லேயோ இல்லை வந்து இந்த ஆன்லைன் பைரசி மூலிமா பாதிக்கப்படாது. ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன். அவங்க பேர் நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அவங்களுக்கு தான் பப்ளிசிட்டி. நீயா நானான்னு பார்த்துறேன். 2வது விஷயம், இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது, உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட், நல்ல ஒரு ரிலீஸ் இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் அமைச்சு கொடுப்போம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தயாரிப்பாளர்கள் ஒரு தயாரிப்பாளராக மறுபடி இன்னொரு திரைப்படம் எடுக்கணும். சும்மா வந்தாங்க, ஒரு படம் எடுத்தாங்க, எவனோ ஒருத்தன் ஆட்டையை போட்டால், எவனோ ஒருத்தன் வந்து தடையை போட்டான்றதுக்காக வந்து திரும்ப அவங்க வந்து சொந்த தொழிலுக்கு போகக்கூடாது. தயவுசெய்து நீங்கள் மறுபடி படம் எடுக்கணும். பரத்தை வச்சு மேற்கொண்டு நீங்கள் படம் எடுப்பீங்க. அரவிந்த், ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு புது இயக்குனரோட முயற்சிகள் எப்பவுமே இட்ஸ் ஆல்வேஸ் வெரி டஃப். பட் ட்ரஸ்ட் மீ, முள் இருந்தாலும் நீங்கள் மிதித்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க. காந்தி சார், ரொம்ப வருஷங்கள் கழிச்சு என்னை அறிமுகப்படுத்தின காந்தி சார் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் இந்த மேடையில் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன், பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா என்னை வந்து அறிமுகப்படுத்தின என் இயக்குனர் காந்தி கிருஷ்ணா அவர்கள். அண்ட் த ஹீரோ ஆஃப் த டே விஷால் சந்திரசேகர், மேன், ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ஒர்க் வித் யூ. I've heard your songs, but I think you are going to be rocking for the next few years to come as a music director. I definitely love to work with you. The heroines, both of them, Banu and Swati, looking fabulous on screen. ரொம்ப நல்லா இருந்தது. என் நண்பன் பிரேம்ஜி, முதல்ல இந்த திரைப்படத்தில் இந்த டீமுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜாயிண்ட் வந்து கண்ணால் பார்த்தேன். இல்லைங்க, இட்ஸ் ஏன்னா ஐ டென்ட் நோ வாட் இட் வாஸ். ஃபஸ்ட் டைம் ஐம் சீயிங் தட். ஸோ இட்ஸ் வெரி போல்ட் ஃபிலிம். சர்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்காமலே வந்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காங்கன்னா ரியலி கட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு த ப்ரொடியூசர். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து தூண்டிக்கிட்டே இருப்பார், சார் யூஏ சர்டிஃபிகேட் வேணும் சார், டேக்ஸ் ஃப்ரீக்கு அப்ளை பண்ணணும் சார், சர்டிஃபிகேட் இல்லை வந்தால் தான் சார் அப்படின்ட்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஸ்டோனர் ஃபிலிம் அப்படின்ட்டு போல்டாக அடித்தது வந்து hats off to these guys, guts. This team rocks. And கண்டிப்பாக a lot of substance has gone into making this film. So I can see that there's a lot of substance in the film and a lot of substance has gone to make this film. It will pay off definitely. And my darling brother, I always call him my brother, my younger brother, Bharat, நீ எப்பவுமே உன்னோட நீ ஜெயிக்கும் போது ஆளாக நான் சந்தோஷப்பட்டது நான் தான். ஏன்னா இவன் வந்து பொறாமப்படுவோம். இவன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் வி ஹேவ் இன் த இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே சொல்கிறது விஜய், அதுக்கப்புறம் வந்து பரத் தான் வந்து லைக் அந்த டைமிங்கு, அவன் அந்த கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறது வந்து இட்ஸ் லைக் ஹி டிசர்வ் சக்ஸஸ். அது ஒன்று தான். வி ஆர் ஆல்வேஸ் பிஹைண்ட் யூ பரத், நாட் அஸ் நடிகர் சங்கம், நாட் அஸ் ஆஃபீஸ் பேரர், பட் ஆஸ் யுவர் பிரதர் ஐ எம் ஆல்வேஸ் தேர். And I will always be there for you.
God bless you, and thank you all for coming, and all technicians, the cameraman, wherever you are, brilliant work. My hearty congratulations to you, and தம்பி வந்து ஆர்ட் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காப்ல ஆண்டனி, த கிரேட், அண்ட் த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. அண்ட் முக்கியமாக வந்து திடீர்னு எனக்கு இந்த காட்சிகள் பார்க்கும்போது இந்த படத்தோட பிஆர்ஓ கன்ஃபார்மாக நிக்கில் முருகன் தான் எனக்கு தெரியும். ஏன்னா அவரோட சட்டையில் அவ்வளோ கலர் இருக்கும், அதே மாதிரி தான். ஸோ டு டார்லிங் ப்ரோ நிக்கில் அண்ட் ரம்யா, தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சிம்பா டெஃபினட்டாக ஜெயிக்கும். நன்றி, வணக்கம்.